ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா Arduino Uno அப்படின்னா என்ன அதை தான் பார்க்க போகிறோம். Arduino Uno அப்படிங்கிறது Arduino ஃபேமிலியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டு, அதுதான் Arduino Uno. இப்போ Arduinoனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். வாட் இஸ் Arduino அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போயிட்டு அதை மறந்தாமல் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பேசியிருப்போம் அப்படின்னா Arduinoனா என்ன, அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஹிஸ்ட்ரி, அதோட டைப்ஸ் என்ன, அதோட என்னென்ன மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் தந்திருக்கேன். ஸோ மறக்காமல் அதை ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். Arduino Uno அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, அதாவது எம்பெடட் டிவைஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், மினி ஆட்டோமேஷன், ப்ராஜெக்ட்டு, சம் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ளஸ் எஜுகேஷனல் ஏரியாஸ், இது எல்லாத்துக்குமே இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதனால் ஈஸியாக அதை நம்ம இன்டர்நெட்லேருந்தே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எது மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Admega 328P அப்படிங்கிற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த போர்டு எஜுகேஷனல் ரோபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும். சரி, எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது? ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா Arduino IDE அப்படின்னா. அந்த Arduino IDE அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃப்ரீயாகவே நம்ம இன்டர்நெட்டில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ Arduino என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட், இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆக்சுவலாக Arduino Unoன்னு இல்லை, ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விதமான மைக்ரோ கண்ட்ரோலரையும் யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிற என்வாரன்மெண்டல்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்க முடியும். அதாவது ரியல் டைம் டேட்டா அப்படின்னா ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்களே, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, சாயில் மாய்ச்சரு, கேஸு, வோல்டேஜ், லைட் டென்சிட்டி, இது மாதிரி ரியல் டைம் பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி ஒரு டேட்டாவாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ரோக்ராமை நம்ம கண்ட்ரோலரில் அப்லோட் பண்ணி எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த Arduino Uno யூஸ் பண்ணி. இப்போ அடுத்து ஹவ் இட்ஸ் ஒர்க், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் பிசி இல்லை லேப்டாப் ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு Arduino IDE அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை ஏற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான கோடிங்கை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ LED பிளிங்கிக்கு உண்டான ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கோடிங்கை நீங்கள் ரைட் பண்ணி அதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் Uno கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. Uno கண்ட்ரோலரில் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் USB போர்ட்டு. இதில் வந்து இந்த USB கேபிளோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டை வந்து உங்களோட பிசியில் இல்லை லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ண கோடை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட கோடு Arduino Unoவில் இப்போ இருக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் LED கோடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா LED எடுத்து நீங்கள் Unoவில் கனெக்ட் பண்ணி பார்த்து அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த Uno போர்டு லெவலில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பின்ஸ் அண்ட் பார்ட் டீடைல்ஸ், இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், இதோட கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, இதோட அனலாக் பின்ஸ் எத்தனை இருக்குது, டிஜிட்டல் பின்ஸ் என்ன, பல்ஸ் வித் மாடுலேஷன்னா என்ன, கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னா என்ன, வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் ஐசி, இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துருவோம்.